இப்போ இது வந்து 3ஆம் பகுதியாக இருக்கட்டும். இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு இது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில குறிப்புகளை வந்து நமக்கு சொல்லுது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கோவில் கணபதி மற்றும் சேத்திரபால தேவர், அப்புறம் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய விழாக்கள், என்னென்ன தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விழாக்கள் நடந்திருக்கு, எல்லாமே இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. இது கொஞ்சம் ஏறி நம்மளால் சொல்ல முடியல, அதனால் நான் இப்படியே சொல்கிறேன். மேற்கொண்டு நான் படித்து காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், கணபதியாக இருக்குன்னா நம்ம இந்த கோவில் இறைவனான வெள்ளை பிள்ளையாரை தான் குறிப்பிடுறாங்க. கணபதியாருக்கு பொது நெய் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து இரு செவிடரையாகனா 2.5 செவிடுன்னு அர்த்தம். செவிடுனா அந்த அர்த்தம் இல்லை, ஆளாக்குங்கிறது ஒரு கணக்கீடு இருக்குது. ஒரு ஆளாக்குங்கிறது 5 செவிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நெய் இந்த மாதிரி அளக்கிறதுக்கு. அப்போ ஒரு செவிடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.2 ஆளாக்கு. சரிங்களா? இந்த கணக்கீடு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கரெக்டு. இரு செவிடரையாக 3 போதைக்கும், அதுதான் மேலே கொடுத்துருப்பாங்க. 3 போதைக்கும்னு ஒரு வார்த்தை. 3 போதைன்னா வேலைன்னு அர்த்தம். 3 வேலையும் பூஜை நடக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த நெய் ஆளாக்குக்கே இரு செவிடரையும் ஆக நாள் ஒன்றினுக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதான், நாளி ஆளாக்குக்கு நாளி நெய்க்கு, நாளி நெய்க்கு அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாளி ஒரு ஆளாக்குங்கிற அளவீட்டில் இந்த நெய் தேவைப்படுது. அந்த இது பர்பஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ நெல் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தூணி நெல் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தூணிங்கிறது என்ன அப்படின்னா 64 படி. ஒரு தூணிங்கிறது என்னதுன்னா 64 படி. அந்த 64 படி நெல் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து 3 போதைக்குன்னா 3 வேளை பூஜையிலையும் தயிர் அமுதுன்னா அந்த தயிர் படையல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது முன்னாளியும். ஒரு நாளிங்கிறது 2 உரி அப்படிங்கிற அளவீடு வரும். ஆமாம், ஒரு நாளிங்கிறது 2 உரி. அப்போ 3 நாளி தயிர் அமுதுக்கு வந்து இவ்வளோ நெல் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அப்போ 3 நாளி நெல்லுங்கும் போது 3 படி நெல்லுன்னு அர்த்தம். அர்த்த ஜாமம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இரவு நேரம், அந்த நேரத்தில் உள்ள அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்களே. அதுக்கு தயிர் அமுது எவ்வளோன்னா உரியுமாக, தயிர் அமுது உரியுமாகன்னு சொல்லும்போது ஏறி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்னால் முடியல. இதுக்கு மட்டும் சொல்கிறேன், கீழே உள்ளதை நான் படித்து காட்டிடுறேன். தயிர் அமுது எவ்வளோன்னா உரியுமாக. உரிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு உரிங்கிறது 2 உலக்கு. ஒரு உரிங்கிறது 2 உலக்கு. ஒரு உலக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 336 மில்லி லிட்டர். 336 மில்லி லிட்டர். அப்போ நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தயிர் அமுது முன்னாளி உரிக்கு நாளி தயிருக்கு. அந்த தயிர் நாளி, அந்த 3 நாளி அளவீட்டில் கொடுக்கணுன்னா அதற்கு எவ்வளோ நெல் கொடுக்குறாங்கன்னா 2 நாளி கொடுக்குறாங்க. ஒரு உரி தயிர் பயன்படுத்தணுன்னா அதுக்கு 2 நாளி நெல் கொடுக்குறாங்க. அந்த 2 நாளி நெல்லை எப்படி கொடுக்குறாங்கன்னா குருணி முலாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஒரு குருணிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 64 படி. அந்த 64 படியில் 2 நாளிங்கும் பொழுது 2 படி நெல்லுன்னு அர்த்தம். அதற்கு அடுத்து இத்தேவருக்கு அடைக்காய் அமுதுன்னா இந்த இதெல்லாம் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு செய்கிறாங்களே, அந்த அடைக்காய் அமருது 24. அத்த ஜாமனா நைட் நேரத்து அந்த பூஜையப்போ அதே அடைக்காய் அமருது 6. அப்போ 24 கூட்டல் 6 30 இது பயன்படுத்துறதுக்கு 4 போதைக்கு. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னென்னா 4 போதை, 4 வேளையிலும் காலை, சிறுகாலை என்னமோ சொல்லுவாங்க. சிறுகாலை, அப்புறம் காலை, அப்புறம் மதியம், இரவுக்கு முன்னாடி அந்த மாலை வேலை. அப்போ 4 வேலையிலையும் என்ன பண்ணுறாங்க, அது அந்த பயன்படுத்துறதுக்கு கொடுத்துட்டு அதற்கு அடுத்து மிலை அமுருதுங்கிறது இலை அமுருதுன்னு எடுத்துக்கணும். அதாவது வாழை இலையில் பண்ணுறாங்களே, அது வந்து 60 வாழை இலையை பயன்படுத்தி அடைக்காய் அமிர்துக்கும் வெற்றிலை அமிர்துமாங்க, வெற்றிலை பயன்படுத்துகிறாங்களே அந்த அமிர்துக்கும் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ நெல் கொடுக்குறாங்கன்னா முன்னாடி, அதாவது 3 படி நெல் கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்து இந்த இந்த கோயிலில் எரியும் திருநொந்தா விளக்கு 6க்கு எண்ணெய் பயன்படுத்துகிறாங்களே அந்த எண்ணெய் நாளி உரியும். இப்போ சொல்லிட்டா ஒரு நாளிங்கிறது 2 உரிங்கிற கணக்கீடுபடி அவங்க கொடுக்குறாங்க. அதற்கடுத்து சந்தி விளக்கு, இதெல்லாம் என்னங்கிறத நான் தனித்தனி காணொலி அப்புறம் சொல்கிறேன். சந்தி விளக்கு, சிறுகாலை சந்தி விளக்கு, இது எல்லாமே அந்த ஒவ்வொரு சிறுகாலைங்கிறது அந்த அர்த்த புலருது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் அந்த பயன்படுத்தக்கூடிய சந்தி விளக்கு 16. உச்சம் போதைன்னா மதிய வேளையில் அப்போ பயன்படுத்தக்கூடிய விளக்கு 16. மொத்தம் 32 விளக்கு வருது. அதுக்கடுத்து இரவு சந்தி விளக்கு 28.
அப்போ 32 28 மொத்தம் 60. ஆக சந்தி விளக்கு 60க்கு 3 வேளையிலையும் மொத்தமாக பயன்படுத்தக்கூடிய விளக்கு எவ்வளோன்னா 60 விளக்குக்கு எண்ணெய் எவ்வளோன்னா நாளி உரியும். இதுக்கு அடுத்து தான் ஸ்ரீபலிங்கிற கான்செப்ட் வருது. நாளி இந்த பாருங்கள், நாளி உரியும் ஸ்ரீ பலிக்கு அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த ஸ்ரீ பலிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கையை தான் வலிக்குதுப்பா. இதை பாருங்கள், ஸ்ரீ பலிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா. முதல்ல இந்த ஸ்ரீ பலினா என்னென்னு சொல்கிறேன். சைவ சமயத்தில் ஒரு மரபு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலிபீடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இந்த பூஜை நடக்கும். பூஜாரிக்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கலாம், இந்த ஸ்ரீபலி பூஜை நடக்கும் பொழுதே ஆடல் பாடலும் நடக்குமா. அதாவது நடன மங்கையர்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதேமாதிரி இசை வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க இது பண்ணுவாங்க. கரடிகை, மத்தளம், வெண்கை தாளம், அப்புறம் வந்து எக்காலம், இந்த மாதிரியான இது கருவிகளையும் வாசிப்பாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்திரதேவர் அப்படிங்கிற அந்த திருமேனி இருக்குமா, அந்த செப்பு திருமேனியை கூட்டு வந்து அந்த பலிப்பீடத்தில் வச்சுருவாங்களாம். பலிப்பீடத்தில் வைத்து வழிபடும் போது அந்த நடனமாகி டான்ஸ் ஆடுறவங்க அந்த ஆடுறாங்க பார்த்திங்களா, அப்போ ஆடும்போது அவங்கள ஹஸ்த முத்திரை காட்டுவாங்களாம். அது வந்து ஏதோ அந்த முத்திரை காட்டுவாங்களாம். அந்த பூஜை நடத்துகிற பூசாரி இருக்கார் பாருங்க, அவரும் அந்த ஹஸ்த முத்திரையை காட்டுவாராம். இவங்க 2 பேருமே அந்த கோயின்சராக காட்டுவாங்களாம். அப்படி காட்டி அதுக்கப்புறம் வந்து இசை முழங்க அது இது பண்ணுவாங்களாம். அந்த பூஜைக்கு பேர் தான் ஸ்ரீபலி. அந்த ஸ்ரீபலி அப்படிங்கிற விழா நடக்கிறதுக்கு ஆமாம், அந்த ஸ்ரீபலிக்கு எரியும் ஸ்ரீபலிக்கு இந்த பாருங்க, ஸ்ரீபலிக்கு எரியும் பிடி விளக்கு. பிடி விளக்கு அப்படிங்கிற இது வந்து சிறுகாலைக்கு ஒன்றும், சிறுகாலைன்னா அந்த காலைக்கு முன்னாடி இருக்க சிறுகாலைக்கு ஒன்றும், உச்சியம்போதே மதிய வேளையில் ஒன்றும், 2 இரவைக்கு, இரவுனா இரவு நேரத்தில் இரவைக்கு 2 ஆக 4 பலி இது தேவைப்படுது. ஆக ஸ்ரீபலிக்கு 3 சந்திக்கு எரியும் பிடி விளக்காக 4. அப்போ 4 விளக்கு வந்து இந்த பிடி விளக்குங்கிறது பயன்படுத்தப்படுது. எதுக்கு? இந்த ஸ்ரீபலிங்கிற இதுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கு, இப்போ செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து பூதபலி. பூதபலி அது இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இருக்குங்க, பாருங்க, பூதபலி. கரெக்ட், பூதபலி. இந்த பூதபலி அப்படிங்கிற விழா வந்து கிட்டத்தட்ட இந்த பூத கணங்கள், அதாவது அந்த பலிபீடத்தில் பார்த்திங்கன்னா பூத கணங்கள்லாம் இருக்கும், அதற்கெல்லாம் அந்த படையல் மாதிரி பண்ணுறது, அதுதான் பூதபலி. அந்த பூதபலிக்கு விளக்கு, அதுக்கும் விளக்கு பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோனா 1 விளக்கு மொத்தம் எவ்வளவு? ஏற்கனவே 4, இப்போ ஒரு 1, 5க்கு எண்ணெய் உலக்கு. எண்ணெய்னா என்னது? அந்த விளக்கெண்ணெய் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, அந்த உலக்குங்கிற அடிப்படையில் தான் அதை அளவிடுவாங்க. அந்த உலக்கு ஆக எண்ணெய் முன்னாடி உலக்குக்கு, முன்னாடினா ஒரு நாளிங்கிறது 2 உரிங்கும் போது 6 உரிங்கிற அளவீட்டில் இதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து நாளி எண்ணெய்க்கு, அந்த ஒரு நாளி எண்ணெய்க்கு நெல் தூணியாக எண்ணெய் முன்னாடி உலக்குக்கு அந்த 3 நாளி அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு இல்லை கோவிலில் செய்கிறதுக்கு எவ்வளோ நெல் தராங்கன்னா, ஒரு களம் அப்படிங்கிறது 96 படி. அந்த ஒரு களத்தில் 96 படியில் ஒரு குருணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 16 படி. அப்போ அந்த 96 படியில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 16 படி நெல் கொடுக்குறாங்க. அது ஏன்னா ரொம்ப முக்கியமான விழாங்கிறதுனால கொடுக்குறாங்க. அதற்கடுத்து இத்தேவருக்கு சனியும் புதனும் அப்படிங்கிறதுனா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சாத்தனா அந்த எண்ணெய் வந்து சாத்தி வழிபட காப்புக்கு, எண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் எண்ணெய் காப்புக்கு நாளால் எண்ணெய் 2 பிடியாக. பிடிங்கிற அளவு வந்து அந்த காலத்தில் எண்ணெய்க்கெலாம் பயன்படுத்தப்பட்டது, இப்போயும் பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில். கிழமைக்கு எண்ணெய், அதாவது சனிக்கிழமைக்கு ஒரு இது. அப்போ அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை தோறும் எண்ணெய் வந்து வழிபாடு இருந்திருக்கு. கிழமைக்கு எண்ணெய் உலக்கு நாள், அந்த வார்த்தைகள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கடுத்து எண்ணெய் நிச்சம்னா நித்தம், நாள்தோறும் நெல் 2 நாளியும். அப்போ அது அந்த வழிபாடு செய்கிறதுக்கு எவ்வளோ நெல் கொடுத்துருக்காங்கன்னா 2 நாளி நெல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போதரை பழமாக, அது வார்த்தை இல்லை, ஆமாம், போதரை பழமாக நெல் நாளியம்னா ஒரு நாளி நெல் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து திருமை பூச்சுக்கு, அதாவது கோவிலில் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருமை பூச்சுக்கு சந்தனம் 3. அந்த காலத்தில் இந்த சந்தன பூச்சுன்னு சொல்லுவாங்க.
சந்தனத்தை வைத்து அந்த இதெல்லாம் பராமரிப்பாங்களே, அந்த 3 பயன்படுத்துறதுக்கு அரை பலத்துக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. பலம்ங்கிறதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் கணக்கில் தான் வரும். ஒரு பலம்ங்கிறது 35 கிராம், ஒரு பலம்ங்கிறது 35 கிராம். அப்போ அரை பலம்னுங்கிற போது 17.5 கிராம். அந்த 17.5 கிராம் சந்தனம் பயன்படுத்துறதுக்கு நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க? 4 நாளி நெல் கொடுக்குறாங்க. அதாவது 4 படி நெல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீதாரி பொது களஞ்சாக 3 போதைக்கும், முக்களஞ்சுக்கு நெல்லும் முன்னாளியும். அதாவது முக்களஞ்சுங்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டது தங்கம் பயன்படுத்துறதுக்கு, அந்த 3 களஞ்சு தங்கம் பயன்படுத்துறதுக்கு நெல் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3 நாளி நெல் கொடுக்குறாங்க. அதற்கடுத்து கணபதியார்னா இந்த கோவில் அந்த இறைவனுக்கு அப்பம்னு செய்கிறாங்களே, அந்த அப்பம் செய்கிறதுக்கு கூட சர்க்கரை ஒரு பலத்துக்கு, சர்க்கரை செய்கிறதுக்கு ஒரு பலம்னா 35 கிராம். அந்த 35 கிராம் சர்க்கரை நாள்தோறும், அதான் நிச்சம் முழாக்கும் அதுக்கும் இத்தேவரை திருவாராதனை செய்யும் பிராமணன் ஒருவனுக்கு நிசதம் நெல்லு பதக்கும். அதாவது திருவாராதனை அந்த ஆராதனைலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த காட்டக்கூடிய பிராமணன் ஒருவருக்கு நாள்தோறும் நெல் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு பதக்குங்கிறது 32 படி. அதுக்கடுத்து திருமஞ்ச நீரட்டியும், திருவிளக்கு தூண்டியும். திருமஞ்ச நீரட்டியம்னா திருமஞ்சனம் பணிகள் செய்யக்கூடியவனும், திருவிளக்கு தூண்டியும் அடிக்கடி இந்த எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அவங்க. அப்புறம் பரிவாரம் ஆராதிச்சும்னா அந்த ஆராதனை செய்கிறவங்க. அப்புறம் திருவமிர் திட்டும் திருமேனி பூச்சடிச்சும் மற்றும் இக்கோயிலுக்கு வேண்டும் பணி செய்யும் மாணிகள்னு சொல்ல போது அந்த பணியாளர்கள், இந்த கோவிலுக்கு எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் எத்தனை பேர் செய்கிறாங்கன்னா 4 பேரால் 4 பேருக்கும் ஒரு ஆளுக்கு குறுணியாக, ஒரு ஆளுக்கு குறுணியாகனா ஒரு குறுணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 படி. அப்போ 16 படிங்கும் போது 4 பேர் வராங்களா, அப்போ எவ்வளோ வருது? 64 படி. அப்போ அந்த மொத்த 4 பேருக்கும் மொத்தமாக எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு தூணி. அப்போனா என்ன, ஒரு தூணிங்கிறது 64 படி. அடுத்து திருப்பள்ளி தாமம் பறித்து கொடுப்பானுக்கு. திருப்பள்ளி தாமம்னா ஒன்றும் இல்லை, இந்த கோவிலில் நந்தவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க பூவெல்லாம் பறித்து மாலை கட்டி அந்த மாலையை வந்து தினந்தோறும் எல்லா கடவுள்களுக்கும் சாத்திர பழக்கத்தை தான் திருப்பள்ளி தாமம்னு சொல்லுவாங்க. அந்த பணியை செய்யக்கூடியவன் பூக்களை பறித்து மாலை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு நாள்தோறும் நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க? 6 நாளி நெல், அதாவது 6 படி நெல் கொடுக்குறாங்க. அதற்கடுத்து திருப்பதியம் பாடுவார். திருப்பதியம்னா இந்த தேவாரம் திருவாசகம் மாதிரியான விஷயங்களை பாடுறவங்களுக்கு 2 பேர் இருந்திருக்காங்க. இருவருக்கு நித்தம் நெல்லும் பதக்கிரு நாளியும். நித்தம் நாள்தோறும் நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு பதக்குங்கிற அடிப்படையில், ஒரு பதக்குங்கிறது 32 படி. அந்த 32 படியில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 2 நாளி, அதாவது 2 படி நெல் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து திருவிளக்கு திருமெலிக்கிட்டு நின்மானியனர் போகட்டுவார் இருவருக்கு பேரால். அதாவது இந்த விளக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதை மெழுகேற்றுறாங்க பாருங்க, அந்த பணி செய்கிற 2 பேருக்கு ஒரு நாளைக்கு நெல் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4 நாளி அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேர் வராங்களா, அப்போ ஒரு குறுணிங்கிறது எவ்வளவு? 4 × 4 16 படி. அடுத்து இக்கோயிலுக்கு ஸ்ரீகாரியம் ஆராயன்வானுக்கு எல்லாருக்கும், அதாவது இந்த கோவிலில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் அந்த காலத்தில் சம்பளம் மாதிரி இந்த நெல்லை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகாரியம்னா அந்த கோவிலில் நடக்கக்கூடிய விழா, சமய விழாவெல்லாம் பார்க்குறவன், சூப்பர்வைஸ் பண்ணுறவனுக்கு நாள்தோறும் நெல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குறுணி, அதாவது 16 படி நெல் கொடுத்துருக்காங்க. திருக்குடமுக்கில் மூலப்பரடையார் கோயில் வாரிய, அதுக்கப்புறம் வார்த்தை 5 பேருக்கு வானொருவனுக்கு நெல் குறுணி நெல் குறுணி குடமுக்கில் முளப்பரடையார்காய். இந்த ஸ்ரீ குடமுக்கில்ங்கிறது வந்து குடந்தையை குறிக்குது. அந்த ஊரை சேர்ந்த அந்த கோவிலில் வேலை செஞ்ச ஒருத்தனுக்கு நெல் குறுணி, அவனும் இங்கே வேலை செஞ்சுருக்கான் போல், அவனுக்கு நெல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? குறுணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 படி நெல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ கோயிலுக்கு ஸ்ரீ பண்டாரம் செய்யும்னா, அதாவது இந்த கோவிலில் உள்ள அந்த கருவூலத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பிராமணன் ஒருவனுக்கு நித்தம் நெல் பதக்கும். அந்த வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் நெல் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு பதக்கு, அதாவது 32 படி நெல் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து உள்
திருமை காக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவிலை உள்பக்கம் வெளிப்பக்கம் இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கக்கூடியவங்க போல். உள் திரு மெய் காக்கும் ஒருவனுக்கு நித்த நெல்லுக்கு குறுநியம். அப்போ ஒரு குறுநிங்கிறது எவ்வளோ? 16 படி. அவனுக்கும் 16 படி நெல் கொடுக்குறாங்க. அடுத்து புறத்திருமை காக்கும் தலைவாயனுக்கு, அந்த தலைவாசல் அதாவது முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த பாதுகாக்கிறவனுக்கு நித்தம் ஒருவனுக்கு நெல்லு குறுநியம். அந்த காலத்தில் எல்லாருக்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 4 உலத்தம் செல்லுவாருக்கு. 4 உலத்தம்னா அந்த 4 பக்கமும் வாயிற்காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஸ்ரீகோயிலில் நித்த நெல் முன்னாளியம், அதாவது 3 நாளி 3 படி நெல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து திருநந்தவனம் இறைக்கும் திருநந்தவனடியாளுக்கு, அதாவது இந்த நந்தவனம்ங்கிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த பராமரிக்கிற அந்த பெண் பேர் என்னன்னா திருநந்தவானடியாள். அவங்களுக்கு நித்தம் பேரால் நாள்தோறும் நெல்லு குறுணியாக நித்த நெல் பதக்கும். ஒரு பதக்குங்கிறது எவ்வளோ? 32 படி. அப்போ நெல் குறுணியாகன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா 16 படி வருது. அந்த 16 படி நெல் ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் அவங்க வேலை செய்கிறதுனால மொத்தம் 32 படி. அப்போ 32 படிங்கிறது ஒரு பதக்கு. இதுதான் கான்செப்ட். இதுதாங்க இந்த கோவில் கல்வெட்டில் உள்ள இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள். மீதி எல்லா கல்வெட்டையும் நான் அப்புறமா சொல்கிறேன், இது டைம் ஆகிடுச்சு. சரி, இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பகுதியாக இருக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு கல்வெட்டோடு நான் இன்றைக்கி முடிச்சிடுறேன். இந்த பைரவர் கோயிலில் இன்னும் நிறைய கல்வெட்டு இருக்குது. இந்த சுற்றியை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வடக்கில் பாதி தான் முடிச்சிருக்கோம். இன்னும் அந்த பின்பக்கம் இருக்குது, அதாவது கிழக்கு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் இருக்குது. அதை எப்போ முடிக்க போகிறோன்னு தெரில. அது மேபி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், அதை நான் தனியாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது 3ஆம் பகுதியாக இருக்கட்டும்.